ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் பிரதம சர்கः. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். वेदवेद्ये परे पुंसे जाते दशरथात्मजे वेदप्राचीनमासात् साक्षात् रामायणात्मनः. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, வேதங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ராமர்கிட்ட சொல்லியிருந்தான், பகவானே நீ ஒரு அவதாரம் எடுக்கணும்னு சொல்றியே, அந்த அவதாரத்தில் எங்களையும் சேர்த்துக்கோப்பா. வேதவேத்யே பரே பும்சாம், எல்லாரும் இப்போ ராமர் அவதார வரிஷ்டம். அவதாரம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது அவதரதி இது அவதார. நமக்காக பகவான் மேலிருந்து கீழே வரார். ஏசி ரூம்ல இருந்து யாருன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருவாளா, ரோட்டுக்கு வருவாளா? ஆனால் பகவான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நமக்காக வரார். நித்திய சூரிகளை எல்லாம் விட்டுவிட்டு, பெரிய திருவடி சிறுவ திருவடி எல்லாம் விட்டுவிட்டு, தாயாரெல்லாம் விட்டுட்டு, அவருடைய காரிய வைகுண்டியத்துக்கு கூட இல்லாமல் நேராக பூலோகத்துக்கு வர. எப்படி வர? மத்யமாக, கூர்மமாக, வராகமாக, பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், பக்தவதாரம் எடுத்து வர. ஏன் வரணும் அப்படின்னா, நம்மை காப்பதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக வர. அப்போ எவ்வளோ பெரிய காருண்யசீலனா இருக்காரு. அதனால் அவருக்கு பேர் அவதார். அவதரதி இது அவதார. இப்ப அப்படி வரக்கூடிய அந்த பெருமாள் அப்படி அவதாரம் வரும்போது அவர் மட்டுமா வருவார்? அவர் கூட இருக்க அந்த சங்கு, சக்கரம், தாமரை, திருவடி எல்லாமே, கதை எல்லாமே தானும் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்னு நினைப்பான். கைங்கரியம் என்றால் என்ன? கிம் கிம் ந கரோதி இது கைங்கரியம். எல்லாம் என்னென்னலாம் செய்ய முடியாது, என்ன பகவான் சொல்றானோ அதை செய்யலாம். அவருக்கு ஏதோ ஒரு நின்றால் நான் அடியாக இருக்கின்றேன், நிழல் குடையாக இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு அடியாருக்கும் அடியார்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. அப்ப அந்த பகவான் அப்படி அவதாரம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் தானும் ஒவ்வொரு அவதாரங்களாக வந்தார்கள் அப்படின்னு. ஒவ்வொரு அவதாரத்தையும் அது மாதிரி ஆவேஷ அவதாரம், முக்கிய அவதாரம், வம்சாவதாரம். அதுல ஒவ்வொருத்தரும் தனக்கு தனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஒவ்வொருத்தர் கேட்டுட்டா. பரதனாய் நான் பிறக்க வேண்டும், ருத்ரனே ஹனுமானாக பிறக்க வேண்டும், மகாலட்சுமி தாயார் நான் சீதாவா வரேன், கதையும் தாமரையும் சொல்லித்தான் நான் பரத சத்ருக்னாக வருகின்றேன் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வந்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் பகவான் சொன்னா ஓகே ததாஸ்து, நீங்களா வாங்க, நீங்களா வாங்குன்னு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்க சமயத்துல கடைசியா அவன் லைன்ல கடைசியா நின்று இருக்கா. 2 பேர் வந்தா. யாருன்னா வேதமும் வேத அங்கமும். வேதம்ன்றது 4, ரிக் யஜு சாம அதர்வணம். வேத அங்கம்ன்றது 6, சீக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருப்தம், சந்தசம், ஜோதிஷம். இந்த 6 வேத அங்கம். இது 6 2 வந்துருத்தான். பகவான் கிட்ட கேட்டுதான், பகவானே நானும் கைங்கரியத்தில் ஈடுபடுறேன். என்ன பகவான் சொன்னார், எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்பா அவங்க கஷ்டப்பட்டாங்க, சுவாமி நாங்களும் உங்க கூட கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமே என்னும்போது பகவான் சொன்னார், கவலைப்படாத, வேதம் 4ம் வேத அங்கமாக இருக்கக்கூடிய சீக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருப்தம், சந்தசம், ஜோதிஷம் 6ம் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், ராமாயணம் என்னும் கதாவாக, இந்த கதையாக, இந்த கதைனா தமிழ் கதை, கதானா இந்த புஸ்தகமாக மாறிவிடுங்கள். அதான் வேதவேத்யே பரே பும்சாம் ஜாதி தசரதாத்மஜே வேத பிராச்சீனமாசாத் சாக்ஷாத் ராமாயணம் கதம். அப்ப இந்த ராமாயணம்ன்ற புஸ்தகமே என்னன்னா வேதமே, வேத அங்கமே. இதை படிச்சுட்டா நமக்கு வேதத்தையே படிச்சதுக்கான பலன் இருக்கு, வேத அங்கத்தை படித்ததற்கான பலன் இருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இதை சொல்லி இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். நேற்றைய தினம் ராமருடைய அந்த ராம கதையில முதல் அத்தியாயம் பிரதம காண்டம் பிரதம சர்க்கத்துல வால்மீகி மகரிஷி நாரதரை சென்று எப்படி அடிபணிந்து கேட்டார், என்ன கேட்டார் அப்படின்றது தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இன்றைய ஸ்லோகத்துல
மூணு ஸ்லோகம் சேர்த்து பார்க்கலாம். அந்த நாரதர் கிட்ட வால்மீகி மகரிஷி என்ன கேட்டார் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பாருங்க, அப்புறமா அன்வயம் பதார்த்தம் எல்லாம் சொல்லுவோம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேயன கோ யுக்தः சர்வபூதேஷு கோ ஹிதः வித்வான் கக்கஸ் சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ द्युतिमान् को अनसूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் இப்ப தனித்தனியா பதார்த்தங்கள் சொல்றேன். மீன்ஸ் பிரிக்கிறது எப்படின்றது சொல்லிடுறேன். கோன்வஸ்மின் இருக்கு பாருங்க, அதை பிரிச்சதுன்னா கஹ அணு அஸ்மின் அப்படின்னு மாறும். ஓ அப்படின்னா கஹ, அணு நு அப்படின்றது நு. கோன்வஸ்மின் க நு அஸ்மின் சம்பிரதம், சாம்பிரதம்னா சம்பிரதாயத்தில், லோகே இந்த உலகில், குணவான் கஷ்ச அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை பிரிக்கும்போது கஹச்ச வீரியவான், தர்மஜ்ஞஸ்ச இருக்கா, தர்மஹ ஞஹ, கிருதஜ்ஞஸ்ச அப்படின்னா கிருதஹ ஞஹ கிருதஜ்ஞஸ்ச, சத்யவாக்யஹ திருடவ்ரதஹ திருடவ்ரதஹ திருடவ்ரதஹ, சாரித்ரேயன கோயுக்தஹ சாரித்ரேயன கோயுக்தஹ. ஓகேங்களா? சரித்ரேன, சாரித்ரம் அப்படின்றது சந்தஸ்காக வந்திருக்கு. சாரித்ரே ச கஹ யுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ அப்படின்னு மூலத்தில் இருக்கு. சர்வ பூதேஷு கஹ இதஹ சர்வபூதேஷு கோஹிதஹன்னு வந்திருக்கு. வித்வான் கக்கஸ் சமர்த்தஸ்ச, வித்வான் கஹ கஹ சமர்த்தஹ ச கஹ கஷ்சைக பிரியதர்ஷனஹ கஹ ச, அதை சேர்த்து சொல்லும்போது சமாசத்தில் கஷ்சைக அப்படின்னு வந்துடுது. கஹ ச ஏக பிரியதர்ஷனஹ. ஓகேங்களா? அடுத்தது ஆத்மவான், ஆத்மவானியே தான். கோன்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கஹன்னு மாற்றிக்கணும். ஜிதக்ரோதஹன்னு இருக்கு, பிரித்து ஜிதஹ குரோதஹ அப்படின்னு பிரிக்கணும். ஜிதக்ரோதஹ. ஜுதிமான் கஹ அனசூயகஹ கஸ்ய பிப்யதி தேவா ச ஜாதரோஷஸ்ய சயுகே. இதை அப்படி பிரிச்சணும். இப்போ இதோடைய இதுவை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பெரிய லிஸ்டே அவர் கொடுக்குறார். யார் யார் எதில் சிறந்தவர்கள், எதிலெல்லாம் சிறந்தவர்கள் அப்படின்னது. சாம்பிரதம் அப்படின்னா இதானிம், இப்போ இருக்கிறதுல இது சாம்பிரதம். இஸ் பிரகார், இப்போ இருக்கிற காலத்தில், இஸ் சமயே அப்படின்றது தான். அஸ்மின் லோகே, ஏதஸ்மின் மர்த்திய லோகே. நீங்கள் 14 லோகம் இருக்கே அதுக்கு போயிடாதீங்க. மீன்ஸ் மர்த்தியலோகம்ன்றது பூலோகம். பூஹு புவஹ சுவஹ ஜனக மகக சத்தியம், அதல விதல ரசாதல மகாதல பாதாள அப்படின்றது கீழோகம். இதில் மர்த்தியலோகம்ன்றது தான் பூலோகம். அதனால பகவத்கீதையில் கண்ணனம் பிரான் சொல்லும்போது என்ன சொன்னார்? க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி அப்படின்றார். அப்போ மர்த்தியலோகம் அப்படின்றது ஏன் அதுக்கு பேருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மிரியந்தே இது மர்த்திய, யார் இறக்கின்றார்களோ, பிறந்து பிறந்து இறக்கின்றார்களோ அதுக்கு பேர். பிறந்து பிறந்து யார் இறக்கின்றார்களோ அவர்களுக்கு பேர் என்ன? மர்த்தியகன் அர்த்தம். சங்கர பகவத் பாதால் சொல்றாருல, புனரபி மனனம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனே ஜட்டரே சயனம். அப்ப பிறந்து 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 இருக்கின்றார்கள் என்பதால் அவர்களுக்கு அந்த லோகத்துக்கே பேர் என்ன ஆயிடுதுன்னா மர்த்திய லோக அப்படின்னது. பூலோகத்துக்கு மர்த்திய லோகன் பேர். அப்படியாப்பட்ட இந்த பூலோகத்தில் குணவான், குணத்தில் சிறந்தவனாக, என்ன குணம்? சத்வரஜஸ் தமஸ் குணமா? அது இல்லை, கேரக்டர்ல. பிரசஸ்தஸ்ய குணைக சயுக்தஹ, வித் அசோசியேஷன் வித் குட் வர்ச்சூஸ், யார் சிறந்தவன்? வீரியவான், ரொம்ப குணம் நல்லா இருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒன்றான இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. வீரியவான்,
பராக்கிரமத்தில் உடையவனாக இருப்பான். ப்ரொசஸ்ட் வித் த பாஸ். தர்மஜ்ஞக, தர்மஜ்ஞாதா, தர்மத்தை நன்றாக படித்து ஃபாலோவும் பண்ணணும், அனுசரணம் பண்ணணும். கிருதஜ்ஞஸ்ச, கிருதஜ்ஞன்னா பிரத்தியாருக்கு கொடுத்து சர்வீஸ் மைண்டடாக இருக்கிறது, உபகாரம் பண்ணுறவனா. சத்தியவாக்கிய, ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ட்ரூத் ஆல்வேஸ். சத்தியவாக்கு, சத்தியம் ச வாக்கு எத. அதனால தான் பகவத்பாதா சொல்லும்போது வாக் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா சத்தியம் ச ஹிதம் ச பிரியம் ச யத் தத் வாக்கியம் அப்படின்ற. தைத்திரிய உபநிஷத்தை சொல்லும்போது சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் அன்ருதம் ந பூயாத் அப்படின்னு. சத்தியம் ஹிதமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். இல்லை நான் உண்மைதான் பேசணும்னு சொல்லி அப்படியே பெருசாக எதுவும் சொல்லணும். உண்மை பேசணும், பொறுமையாக பேசணும், மற்றவால ஹர்ட் பண்ணாமல் பேசணும். கிருதஜ்ஞஸ்ச, சத்தியவாக்கிய, திருடவிரதக, திருடமான சங்கல்பத்தை விரதமாக எடுத்தவன். ஒன் ஹூ ஹேஸ் த டிட்டர்மினேஷன் ஃபேக்கல்டி, டிட்டர்மைண்ட் மைண்ட் அப்படின்னு பாருங்க, அதுக்கு பேருக்கு திருடவிரதக. சாரித்ரேயன கோயுக்தக, சரித்திரத்திலாயே யார் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஷீலவன், ஷீலம் அஸ்ய சரித்திரேன. ஓகேங்களா. சர்வபூதேஷு, இதெல்லாம் இருந்துட்டா நிறைய பேருக்கு என்ன அகங்காரம் கொஞ்சம் நிறைய வந்து. அப்ப சர்வபூதேஷு கோஹிதஹ, சர்வேஷு பூதேஷு கோஹிதஹ, எல்லா சமயத்திலும் எல்லா பிராணிகளிலும். பூதேஷு, பூதேஷுனா பிராணி, ஜீவேஷு, பிராணிகள் 4 விதமாக பிரிக்கிறார்கள் வேதாந்தத்தில். அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஜ. அண்டஜ அப்படின்னா முட்டையிலிருந்து வெளியே வர்றது. ஸ்வேதஜ அப்படின்னா மாய்ஸ்சர்லேருந்து வர்றது. கொசு தலையில் இருக்கிற பேன் எல்லாம் மாய்ஸ்சர்லேருந்து தான் வருது. அண்டஜ, ஸ்வேதஜ. உத்பிஜ, உத்பிஜனா பூமியை பிளந்து கொண்டு பிறக்கிறது. ஜராயுஜம்னா அம்மாவுடைய தொப்புள் கொடியிலிருந்து வர்றது. ஸோ அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஜ, இந்த 4 விதமான ஜீவராசிகளுக்கும் என்னன்னா பிராணிஷுன்னு. பிராணி அப்படின்னா, பிராணினா தமிழ் பிராணி இல்லை, சம்ஸ்கிருத பிராணி. அதாவது பிராணத்தை உடையவர்கள். இந்த அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஜ எல்லாமே என்ன பண்ணுது, பிராண காத்தால் தானே வாழ்ந்துன்னு இருக்கு. அதனால அதுங்களுக்கெல்லாம் பிராணிஷு அப்படின்ற. ஹிதஹ, ஹிதகாரமாக இருக்கின்றான், ஹிதகர்த்தாவாக இருக்கின்றான். வித்வான், இப்ப எல்லாம் இருக்கு. என்ன சொன்னோம் நம்ம, குணவானாக இருக்கின்றான், வீரியவானாக இருக்கின்றான், தர்மஜனாக இருக்கின்றான், கிருதஜனாக இருக்கின்றான், சத்தியவாக்கோடு இருக்கின்றான், திருடவிரதத்தில் இருக்கின்றான், சரித்திரத்திலாகிய உயர்ந்திருக்கின்றான், சர்வபூதேஷு ஹிதனாக இருக்கின்றான், எல்லாம் இருக்கிறான். கடைசியில் சாஸ்திர ஞானம் இல்லாமல் இருக்கிறான்ப்பா அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. அதனால அவர் சொல்றார் வித்வான், வித்வானாக இருக்கின்றான். அதாவது சாஸ்திரஜ்ஞ அப்படின்னா தெரிந்தவன் அர்த்தம். சாஸ்திரம் என்றால் வேத சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்களை நன்றாக பயின்றவன். அடுத்தது சமர்த்தக, சமமாக இருக்கின்றான். நிறைய படிச்சுட்டான் அப்படின்னு அகங்காரமும், படிக்கலைன்றதுக்காக ரொம்ப இதுவாகவும் இல்லை ரொம்ப அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இல்லை, ஈக்குவலி பிரியம். அதனால தான் பகவத்கீதையிலையும் கண்ணனம் பிரான் சொல்லும்போது சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் அப்படின்ற. அதே மாதிரி சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்ற. சமமாக இருக்கின்றவன் சமர்த்தக, அதுக்கு தான் க்ஷமா அப்படின்னு பேர். அதனால தான் விவேக சூடாமணியில் சொல்லும்போது பகவத்பாதாலும் சொல்கிறார், இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னன்னா பொறுத்துன்னு இருக்கிறதப்பா, பர்பியரன்ஸ் அப்படின்ற. சகனம் சர்வதுக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபலகிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே அப்படின்ற. அந்த திதிக்ஷா அப்படின்றதுக்கு இன்னொரு பரியாய பதம்னா ஈக்குவலன், சினானிம்ஸ் அப்படி சொல்கிறீங்கள, அந்த வார்த்தை க்ஷம அப்படின்னு. அந்த வார்த்தையை வால்மீகி கேட்குறார், யார் சர்வபூதேஷு கோஹிதனாக இருக்கின்றார், ஏகப்பிரதானனாக இருக்கின்றார், சமர்த்தனாக இருக்கின்றார், க்ஷமமாக இருக்கின்றார். க்ஷமா, ஓகேங்களா. சமர்த்த ஏக பிரியதர்ஷினக, சர்வேஷு நித்தியம் பிரியதர்ஷினக, ஏக வஸ்துவிலேயே பிரியத்தை உடைய தர்ஷினனாக இருக்கக்கூடியவரால் அவருக்கு ஏக பிரியதர்ஷினகன்னு பேர். இப்போ இந்த ஏகத்துவம்னது என்னன்னா ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் வந்தால்தான் ஏகத்துவம். அதனால்தான்
சக ஏகத்வம் அனுபஷ்யதி அப்படின்னு வேதம் சொல்றது. யார் ஒருவர் எல்லா வஸ்துவிலும், மரமாகட்டும், மலையாகட்டும், மனிதனாகட்டும், பறவையாகட்டும், பட்சியாகட்டும், எல்லா இடத்திலும் ஆத்ம தரிசனத்தையே காண்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பெயர்? ச ஏகஸ்மின் அனுலோகே ஏக பிரியதர்ஷினக. ஆத்மவான், ஆத்மாவை உணர்ந்தவனாக இருக்கின்றான். ஆத்மானா என்ன? அதை சொல்லணுமே. ஆத்மானா தன்னிடத்திலேயே உள்ளது. பகவான் நம்மிடத்திலேயே உள்ளார். அதனால்தான் தமிழில் அதை சொல்லும்போது கடவுள் அப்படின்னு. உள்கட, உன்னுள் கடந்தால் உறைந்து இருப்பவன் எவனோ அவனுக்கு பெயர் கடவுள். அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தவனே அப்படின்னு தாய்மானவன் சொல்றார். அப்படியாப்பட்டவன் அந்த ஆத்மாவானவன் சிதக்ரோதக. இதெல்லாம் இருந்துருத்து, இந்திரியங்கள்லாம் அது பார்த்து போயின்னு இருக்கே அப்படின்னா வசீகிருத இந்திரியானாம் அப்படின்றதுக்கு தான் சிதக்ரோதக. துதிமான் கிராந்த சம்பன்னி. அப்படியே சரி இதெல்லாம் இருந்துட்டா முகம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுலாம் இல்லை, நன்னா இருக்கு, அப்படியே கிராந்தி தரிசனக, அப்படியே பளிச்சுன்னு தேஜஸ்வியா இருக்காரு அப்படின்னு. அனசூயக, ஜெலசியே இல்லை. அனசு அப்படின்னா ஜெலஸ்னு அர்த்தம். சூயம்னா ஜெலஸ், அனசூயக்கன்னா ஜெலஸ் இல்லாதவன் அர்த்தம். அசூயா ரகிதக அப்படின்னு அர்த்தம். சையுகே, இந்த யுத்தத்திலும் சிறந்தவனாக இருக்கின்றான். எல்லாம் இருந்தது, எல்லாம் ஞானம் இருக்கு, தர்மம் இருக்கு, எல்லாமே இருக்கு, சாஸ்திரம்லாம் தெரிஞ்சிருக்கு, சண்டை போட தெரியாதப்பானா அப்படி இல்லைப்பா, பேட்டில்லையும் நல்லா பெரிய ஆளா இருக்கான். ஜாத ரோஷஸ்ய, ரோஷஸ்யன்னா சஞ்சாத குரோதஸ்ய, யார் இருந்தாலும் பராக்கிரமத்தை காமிக்கக்கூடியவன். கஸ்ய அப்படின்னா யாரு? யார் அவர்? தேவாகா, இங்க மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, தேவானாம் அமரானாம், அமரர்களுக்கும், விப்யதி பீதாகா, அப்படியே அவர் பேரை சொன்னா அப்படியே ஐயோ அவரா அப்படின்னு, அப்படியாப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறார். டூ ஃபியர், அவர்களே தேவர்களே வந்து இவர்களிடத்தில் பயப்படக்கூடியவர் அப்படின்றதுனால வித்வான். இத்தனையும் கேட்கிறார். கஸ்ய விப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சயுகே, இந்த யுகத்தில் இருக்கணும். நீ பாட்டுன்னு ஏதோ ஒரு சதுர்யுக, ஏன்னா பாருங்க எவ்வளோ துல்லியமா, ஏன்னா ஒரு கேள்வி கேட்கறது கூட எப்படி கேட்கணும்ன்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்லுவா, கேள்வி கேட்குறேன் சுவாமி, சாப்பிட்டேலா? இவன் பதில் சொல்லுவான், நான் தூங்கிட்டேனே, எழுந்து வந்துட்டேனே அப்படின்னு. அப்போ கேள்வியும் என்னன்னு தெரியாது, பதிலும் என்னன்னு தெரியாது. அப்படி இல்லை, கேள்வி கேட்கும்போது கரெக்டாக முதல்ல கேள்வி கேட்கணும். இந்த யுகத்தில், பூமண்டலத்தில், இந்த சதுர்யுகத்தில் யார் இவ்வளவு 16 குணங்களோடு கூடிய சம்பன்னனாக இருக்கின்றார்களா அப்படின்னு தான் கேட்கிறார். சயுகே, இந்த யுகத்தில், இந்த யுகத்தில்னா வால்மீகி மகரிஷி கேட்ட யுகத்துல, கலியுகத்துக்கும் அவர்தான் கடவுள். ஆனால் அவர் கேட்ட பொழுது யார் இருந்தார் அப்படின்றது தான் இவர் கேட்கிறார். இதுல பாத்தீங்கன்னா சந்திலாம் சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஞஸ்மின் அப்படின்னு இருக்கு, கோன்வஸ்மின் இருக்குல்ல, கோஹோ ஞஸ்மின் இருக்கு பாருங்க. நூ பிளஸ் அஸ்மின், என் சந்தி. அது நான் வருது இல்லை, அந்த நகாரம் வந்ததுனால நூ ஆயிடுத்து. நூ பிளஸ் அஸ்மின் ஞஸ்மின் அப்படின்னு ஆயிடுத்து. ஸோ இட் இஸ் என் சந்தி. அடுத்தது கஷ்டக அப்படின்னா கஹ பிளஸ் ச அப்படின்றது தான். இதற்கு பேர் விசர்க சந்தி அப்படின்னுவாங்க. ஏன் இதுக்கு விசர்க சந்தி அப்படின்னா, அந்த இடத்துல கஹ அப்படின்றது லோபம் ஆயிடுத்து பாருங்க, விசர்க்கம், அந்த விசர்க்கம் லோபம் ஆயிடுத்து, அதனால அதற்கு விசர்க சந்தி. சத்யவாக்கியோ திருடவிரதக, சத்யவாக்கிய திருடவிரதக, இதுவும் விசர்க சந்தி தான். ஆனால் இதில் என்னன்னா, இது ஒரு விசேஷம். விசர்க சந்தியில ரேபா உற்பன்னம், அந்த ரேபா கீழே விழுந்துருத்து, ஓகேங்களா, அதனால இதுக்கு விசர்க சந்தி. கஷ்டைக்க, கஷ்டஹ ஏகஹ விருத்தி சந்தி. ஓகே, கஷ்டைக்க, அதில் பாருங்க கஷ்டஹ ஏகஹ, அது ரெண்டும் ஒன்னொட்டோடு ஒட்டின்ட்டு. கஷ்ட சாவும் ஏக்கும், சாவும் ஏவும் ஒன்னா சேரும்போது அது என்ன ஆயிடுதுன்னா கஷ்டைக்க அப்படின்னு மாறி போயிடுது. கோ அனசூயக, கஹ பிளஸ் அனசூயக, அந்த ஆ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பாருங்க, அது என்ன ஆயிடுத்து? விசர்க்கம் ஆயிடுது. இதற்கு லோபசந்தினும் சொல்லலாம், இல்லைன்னா
அந்த அந்த எஸ் பாருங்க, அவகிரகம் இருக்குல்ல, அந்த எஸ் மாறி போயிட்டு கோ கஹ அனசூயக்கன்னுறது கோனுசூ அப்படின்னு வந்துடுது. ஓகே, அப்போ அந்த ஆ இருக்குன்னு அதை காமிக்கிறதுக்காக எஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் எஸ் மாதிரி அங்கே சம்ஸ்கிருதத்தில் ஒன்று போடுவாங்க, அதுக்கு அவகிரகம்னு வாங்க. அந்த இது போட்டிருக்கார். அடுத்தது சமாசங்கள் பாருங்க. சத்திய வாக்கிய, சத்தியம் வாக்கியம் எஸ்ய சஹ, சத்திய வாக்கிய பகுவீரி சமாசால பிரிக்கலாம். ஏன்னா சத்திய வாக்கிய அப்படின்னு இருக்கா, அகாராந்த புல்லிங்கத்தில் இருக்கா. அப்போ சத்தியம் வாக்கியம் யார் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, சத்தியத்தையே தன் வாக்காக செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு யார் என்ன பேரு? சத்திய வாக்கிய எஸ்ய சக, அவர் இவர் அப்படின்றார். ஓகேங்களா? திருடவிரத, திருடம் விரதம் எஸ்ய சக திருடவிரத. அதே மாதிரி சர்வபூதேஷு, சர்வாணி ச பூதானி பூதானி சர்வபூதானி, கர்மதாரய சமாசால பிரிக்கணும் இதை. ஏன்னா சர்வாணி எல்லா இடத்திலும், எல்லா பூதங்களிலும், சர்வபூதேஷு கர்மதாரயத்தில் தேஷுன்னு வருது பாருங்க, அதனால கர்மதாரய சமாசாவா இதை பிரித்து சர்வபூதேஷு அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அடுத்தது ஏக பிரியதர்ஷினக அப்படின்னு இருக்கு பாருங்க. ஏகம் கேவலம் பிரியம் தர்ஷினக எஸ்ய சக ஏகஸ்ய பிரியதர்ஷினக. எஸ்ய சகன் எப்போ வந்தாலும் அது பகுவிரி, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கமாக போகும்போது நான் சொல்கிறேன். ஜிதக்ரோதக, ஜிதக குரோதக ஏன சக, அங்கே எஸ்ய சக, இங்கே ஏன சக. ஜிதக்ரோதக ஜாதரோஷஸ்ய, ஜாதக ரோஷக எஸ்ய சக பகுவிரி தஸ்ய நாமக ஜாதரோஷஸ்ய. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருதாந்தங்கள்லாம் என்ன இருக்குன்னா தர்மஜ்ஞக இருக்குங்களா. இந்த ஞகன்றது ஏன்னா டு நோ அப்படின்றது, டு நோ அப்படின்ற தாத்துலேருந்து வந்தது. தர்மஜ்ஞகனா தர்மம் ஜானாதி இதி தர்மஜ்ஞக, யார் ஒருவர் தர்மத்தை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பேர் என்ன? தர்மஜ்ஞக. கிருதஜ்ஞக நீங்களே சொல்லிடலாம். இப்போ கிருதம் ஜானாதி இதி கிருதஜ்ஞக, கிருத ப்ளஸ் ஞா ப்ளஸ் க. ஓகே, கிருதஜ்ஞக. ஹீதஹ த, அதுவும் பாருங்க ஹிதஹ, ஹிதஹன்னு இருக்கா, ஹிதஹ வ இதஹ. வித்வான், வித் ப்ளஸ் வஸ்து வசு, வித்வான் அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி குணவான், வீரியவான், ஆத்மவான், द्युतिमान அந்த ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, கொன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவிரதः சாரித்ரேன கோயுக்தः வித்வான். வித்வான் அன் வருது பாருங்க, குணவான், வீரியவான், ஆத்மவான், द्युतिमान, இப்படி அன் வந்து நிற்கிறது போது அது உடையவன் அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? அன்னு எப்போவுமே நார்மல். அதனால பகவான், பக அப்படின்னா 6 விதமான குணசம்பத்திகளை உடையவனுக்கு பேர் என்ன? வான் அப்படின்ற அன் அப்படின்ற அடைமொழியை கொடுக்குறாங்க. இப்போ அந்த 6 விதமான சம்பத்தியை உடையதால் இவனுக்கு பேர் என்ன? பகவான். ஷண்ணாம் பக இது உச்சதே அப்படின்னு விஷ்ணு புராணத்தை சொல்கிறாங்க. ஐஸ்வர்யஸ்ட சமக்ரஸ்ட வீரியஸ்ட யசஸ்ட அப்படின்னு 6 சம்பத்திகள். இங்கே குணவான் குணத்தை உடையவன், வீரியவான் வீரியத்தை உடையவன், ஆத்மவான் ஆத்மாவே உடையவன். ஆத்மா நம்மக்கிட்ட தான் இருக்கு, ஆனால் அதையும் தெரிஞ்சுக்கணும்ல, அதை தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட இருக்கான். द्युतिमान அது மாதிரி குண. அப்போ எப்படி இதை பிரிக்கிறதுனா தத்திதாந்தத்தில் பிரிக்கணும். குணஹ அஸ்ய சந்தி இது குணவான். வீரியவான் வீரியம் அஸ்ய அஸ்தி இது வீரியவான். ஆத்மவான் ஆத்மா அஸ்ய அஸ்தி இது ஆத்மவான். द्युतिमान द्युति அஸ்ய அஸ்தி இது द्युतिमान. பாருங்க, இவ்வளவு ஈஸியான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதுக்கப்புறமா இப்போ இவர் கேள்வி கேட்டுவிட்டார், 16 குண சம்பன்னனாக இருக்கக்கூடியவன் யாவனவன் அப்படின்னு கேட்டிருக்கார். இதற்கான பதில் என்ன அப்படின்றது தான் இனிமேல் நாரதர் மகர்ஷி சொல்ல போகிறார். அது என்ன அப்படின்றத இனி வரும் இதுல ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.